ராஜேஷ், தொடர்ந்து படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் இன்னும் கிடைக்காமல் இருப்பதற்கு தணிக்கை வாரியம் சார்பிலும் சரி அல்லது பட தயாரிப்பு குழு நிறுவனம் சார்பிலும் சரி சட்ட ரீதியான வாதங்களை, தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். ஒருபுறம் இந்த வாதங்கள் சென்று கொண்டிருக்க, மறுபுறம் விஜயினுடைய தீவிர ரசிகர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்றும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அரசியல் நோக்கம் இருக்கிறது, அரசியல் பின்புலம் இருக்கிறது அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை எப்படி நாம் அணுக வேண்டி இருக்கிறது ராஜேஷ்? அந்த பதிவுகள் என்னவென்று சொன்னால், எங்களுடைய தலைவர் தொடர்ந்து இந்த விஷயத்தை ஏற்கனவே குறிப்பிட்டார். சாதாரணமாகவே என்னுடைய பல படங்களுக்கு நெருக்கடிகள் வரும். நான் தற்போது அரசியலுக்கு வந்துவிட்டேன். அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய காரணத்தால் என்னுடைய படம் வெளியாவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். ஆனால் நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்று ஏற்கனவே ஒரு பிரச்சார கூட்டத்தில் விஜய் பேசியிருந்ததை மேற்கோள் காட்டி பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜனநாயகன் வெளியானால்தான் எங்களுக்கு பொங்கல் பண்டிகையே, ஜனநாயகன் படம் வெளியாகவில்லை என்றால் எங்களுக்கு பொங்கல் பண்டிகையே நிறைவடையாது என்றும் விஜய் ரசிகர்கள் பல பேர் பல இடங்கள் பேட்டி கொடுத்திருந்தார்கள். பல பதிவுகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த திரைப்படம் தொடர்ந்து வெளியாக வேண்டும் என்று அவர்கள் தீவிர அந்த எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த படம் பொங்கலுக்கு எதிர்பார்த்தபடி வெளியாகாத காரணத்தால் விஜய் ரசிகர்களை பொறுத்தவரையிலே அது ஒரு பெரும் ஏமாற்றமாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து தனி நீதிபதியினுடைய அந்த உத்தரவு சரியே என்று பட நிறுவனம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் ரசிகர்களுடைய ஒற்றை எதிர்பார்ப்பு என்னவென்றால், படம் எந்த தேதியில் ரிலீஸ் ஆகும், அந்த தேதி தான் நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பொங்கல் திருநாளாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். படம் பொங்கல் பண்டிகை முடிந்து தற்போது வெளியானால் கூட அதனை விஜய் ரசிகர்கள் பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். மற்றபடி பொதுமக்கள் அதிக அளவிலே சென்று பார்ப்பார்களா என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த படத்தை பொறுத்தவரையில இந்த பொங்கல் பண்டிகையின் போது அனைத்து தரப்பினருக்கும் விடுமுறை இருக்கும். பள்ளிகள் தொடங்கிய அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள் என்று அனைத்து அலுவலகங்களும் விடுமுறையில இருக்கும். எனவே அனைத்து தரப்பினரும் படத்தை சென்று பார்த்திருப்பார்கள். தற்போதைய சூழலில் படம் வந்தால் விஜய் ரசிகர்கள் பெருமளவிலே சென்று பார்ப்பார்கள். பொதுமக்களில் ஒரு பகுதியினர் பார்ப்பார்கள். மற்றவர்களுக்கு அலுவலகங்கள், தங்களது வேலைகள் போன்றவை இருக்கக்கூடிய காரணத்தினாலே அது தங்களுடைய வர்த்தகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று படக்குழு நினைக்கிறது. ஆனால் இப்போதாவது அந்த படத்தை வெளியிட்டால் பரவாயில்லை, தேர்தல் வந்துவிட்டால் அதன் பிறகு படத்தை வெளியிடுவதிலே இன்னும் பல சிக்கல்கள் ஏற்படும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே தொடர்ந்து முன்கூட்டியே இந்த படத்தை வெளியிடுவதற்கான முயற்சியிலே தொடர்ந்து படக்குழு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் நீதிமன்றத்தை அணுகி நீதிபதி முன்னால் அவர்கள் தங்களுடைய பல்வேறு ஆதங்கங்களை, அவர்கள் தங்கள் தரப்பு நியாயங்களை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த படத்தை விரைவாக வெளியிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் முறையிட்டு வருகிறார்கள். கோரிய மாறுதல்களை செய்த பின்னரும் மீண்டும் அதே காட்சியில் மாற்றம் கேட்கிறார்கள். அதனை நீக்கிவிட்டோம், ஒரே காட்சியை எப்படி 2 முறை நீக்குவது என்று நிறுவனத்தின் சார்பில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது அனைத்துமே ஒரு வெற்று செயல் என்றும் 22ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 22ஆம் தேதியின் முடிவில் சான்றிதழ் வழங்குமாறு 28ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக கடிதம் எழுதினோம், ஆனால் பதில் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 நாட்கள், டிசம்பர் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நாங்கள் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருந்தோம். ஆனால் சென்சார் போர்டிடமிருந்து எங்களுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை என்று பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீக்க கோரும் காட்சிகளை நாங்கள் ஏற்கனவே நீக்கிவிட்டோம். ஏற்கனவே நீக்கப்பட்ட காட்சிகளை நாங்கள் எப்படி திரும்ப நீக்க முடியும்? இவர்கள் வேண்டும் என்றே பிரச்சனை செய்கிறார்கள், வேண்டும் என்றே சான்றிதழ் கொடுக்க மறுக்கிறார்கள் என்று நீதிபதி முன்னால் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சான்றிதழ் வழங்குவதற்காக கூறினால் 2 நாளில் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். வெளியீடு குறித்து டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தெரிவிக்கவில்லை என்றால் வழக்கு தொடரப்போவதாக OTT தளமான அமேசான் தங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் படம் ஓடிய பிறகு குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு அவர்கள் OTTயில் வெளியிடுவது வழக்கம். எனவே அந்த அடிப்படையிலே OTT ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அந்த அமேசான் என்ற நிறுவனம் நாங்கள் படத்தை ரிலீஸ் செய்ய போகிறோம் என்று கேட்கிறார்கள். நாங்கள் இப்போது என்ன செய்வது என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பதிலளிக்க 3 நாட்கள் கூட அனுமதிக்காத நிலையில் அட்மிட் எப்படி கூறுகிறீர்கள் என்றும் கேட்கிறார்கள். இது போன்ற வாதங்களை ஏற்றுக்கொண்டால் அது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள்.
ராஜேஷ், மறுபுறம் தணிக்கை வாரியத்தோட இந்த செயல் கருத்து சுதந்திரத்தை பறிப்பதாக இருக்கிறது என்று மற்றொரு கருத்தும் சமூக வலைதளங்கள்ல உலா வருகிறது. இதை நாம எப்படி அணுக வேண்டியிருக்கிறது? இதற்கான முகாந்திரம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? கருத்து சுதந்திரத்தை பறிப்பதாக ஆகிவிடாதா என்றும் பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பிலே கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறோம், உரிய காரணங்கள் எதுவுமின்றி இந்த படத்தை நிறுத்தி வைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். இது போன்ற வாதங்களை ஏற்றுக்கொண்டால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்றும், அனைத்தையும் முடித்து ஒரு நாளில் படத்தை வெளியிட வேண்டும் என்ற அழுத்தத்தை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த படத்தினுடைய அந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தொடர்ந்து இந்த படத்தில் நீக்கப்பட்ட காட்சிகளை காண்பித்து மீண்டும் அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து அந்த வழக்கினுடைய இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே இன்னொரு 1 மணி நேரம் இந்த வழக்கின் விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 11:45 மணிக்கு காலையில் விசாரணை தொடங்கியது. சுமார் 1.5 மணி நேரம் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்ற நிலையிலே பிறகு உணவு இடைவேளை வழங்கப்பட்டது. அந்த உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் 2:30 மணிக்கு தற்போது வாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையில் முழுக்க சென்சார் போர்டு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தார்கள். உணவு இடைவேளைக்கு பிறகு தற்போது பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் தங்களது படத்தை உடனே ரிலீஸ் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், எங்கள் தரப்பில் நியாயமான விஷயங்களை நாங்கள் செய்துவிட்டோம், ஆனால் சென்சார் போர்டு வேண்டுமென்றே படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் இழுத்தடிக்கிறது என்று காரணங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். நீதிபதிகள் தொடர்ந்து 2 தரப்பு வாதங்களிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இதற்கான அந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ராஜேஷ், இணைப்புல தான் இருக்கீங்க. ஜனநாயகன் படத்தோட இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த திரைப்படத்தோட வெளியீடு ஒருவேளை தள்ளி போனா படத்தை சுற்றி இருக்கக்கூடிய வர்த்தகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் இதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? நீதிமன்றம் இதை கருத்தில் கொண்டு இடைக்கால நிவாரணம் வழங்க ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த படத்தை பொறுத்தவரையிலே இடைக்கால நிவாரணம் முழுமையான நிவாரணம் என்று ஒன்று கிடையாது என்பதுதான் இந்த விவாதத்துக்கு இடையிலே நடைபெற்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதாவது சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த படத்திலே இடைக்கால நிவாரணம் என்று சொன்னால், அதாவது தொடர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும், அதுதான் இந்த படத்துக்கு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிவாரணமாக இருக்கின்றது. தொடர்ந்து படத்தை ரிலீஸ் செய்வதற்கு சென்சார் போர்டு சான்றிதழ் என்பது அவசியமானதாக இருக்கின்றது. ஆனால் அந்த சான்றிதழ் கிடைக்காத நிலையிலே படத்தை தொடர்ந்து வெளியிட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இது தவிர அமேசான் நிறுவனத்திடம் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த ஓடிடி தளம் நீங்கள் படத்தை வெளியிட்டாலும் நாங்கள் வெளியிடாவிட்டாலும் நாங்கள் படத்தை வெளியிட்டு விடுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அவ்வாறு அமேசான் ஓடிடி தளத்தில் அந்த படம் வந்துவிட்டால் அது எங்களுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது எனவும், நீக்கிய காட்சிகளை மீண்டும் நீக்கிக் கொடுங்கள் என்பதை எப்படி ஏற்க முடியும் எனவும் பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது சென்சார் போர்டு சொல்வது என்னவென்று சொன்னால், 2-3 காட்சிகளை குறிப்பிட்டு இந்த காட்சிகள் சர்ச்சைக்குரிய காட்சிகளாக இருக்கிறது, அவற்றை நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் ஏற்கனவே படத்திலிருந்து நீக்கிவிட்டோம், ஏற்கனவே நீக்கிவிட்ட காட்சிகளை எப்படி திரும்ப நீக்க முடியும் என்பது பட தயாரிப்பு நிறுவனம் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பட தயாரிப்பு நிறுவனம் சென்சார் போர்டு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறது. சென்சார் போர்டு தொடர்ந்து நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்றும், தொடர்ந்து அவர்கள் வேண்டுமென்றே எங்கள் மீது இந்த படத்தை முடக்கி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பட தயாரிப்பு நிறுவனம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சென்சார் போர்டை பொறுத்தவரையிலே நாங்கள் அவ்வாறு எந்த விதமான ஒருதலை பட்சமாகவும் நடந்து கொள்ளவில்லை, நாங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். எனவே விஜயனுடைய இந்த ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்பது தற்போது விஜய் ரசிகர்கள் மத்தியிலே ஒரு பெரும் கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையில இன்று அதற்கு உரிய தீர்வு கிடைக்குமா, இன்றைக்கு அதற்கு ஒரு பதில் கிடைக்குமா என்பதுதான் ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.
நீதிமன்றத்திலே தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் வாதங்கள் நிறைவடையவில்லை. தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது எனவும், தொடர்ந்து சென்சார் போர்டு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தை அணுகியதையும் குறிப்பிட்டு, தொடர்ந்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திலே நடைபெற்று வரக்கூடிய அந்த வாத பிரதிவாதங்கள் அடிப்படையிலே இந்த பதில்கள் தெரிவித்தார்.